சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நம்ம பெரியவங்க எதை சொன்னாலுமே அதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கும் அப்படின்னு நான் பல பதிவுகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இந்த நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறங்களுக்கும் குணங்கள் அப்படின்றது இருக்குது. அதனால தான் இந்த நிறங்களை நமக்கு நிறைய விஷயங்களுக்கு வேறு வேறு காரணங்களுக்காக வேறு வேறு நிறங்களை நமக்கு அடையாளமாக சொல்லியிருக்காங்க. அதாவது போராட்ட குணமா சிகப்பு கொடி, துக்கமா கருப்பு கொடி, சமாதானமா வெள்ளை கொடி, ஒரு பசுமை புரட்சியா பச்சை கொடி. அவ்வளோ ஏங்க, இந்த மருத்துவமனையை எடுத்துக்கோங்களேன். இந்த மருத்துவர்கள் அவங்களுக்கு வெள்ளை சீருடை, இந்த செவிலியர்கள் அவங்களுக்கு இந்த பச்சை நிற சீருடை, வெள்ளை நிற சீருடை, இந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னும் போது அங்கே நீல நிற உடைகள் இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் கடந்து நம்முடைய ஆன்மீகம் சார்ந்த நவக்கிரக கடவுள்கள் அவங்களுக்கு கூட ஒரு ஒரு கோளுக்கும் ஒரு ஒரு நிறம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இப்படி நவக்கிரக கோள்களுக்கு கூட இந்த நிறங்கள் அப்படின்றத சம்பந்தப்படுத்தி அந்த கோளுக்குடைய அந்த நிறத்தை அந்த கடவுளுக்கு நாம் சாத்தும் போது நாம் அந்த நாளுக்குரிய அந்த கோளுக்குரிய உடையை நாம் அணியும் போது நல்ல மாற்றங்கள் நம்ம மனசில் வரும், வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு காரணம் தான் இந்த குலதெய்வம் ஆலயத்துக்கெல்லாம் போகிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்துக்கு உகந்த நிறங்கள் கூட இருக்கும். பொதுவாகவே பாருங்களேன், முருகனா இந்த பச்சை நிறம், குபேரரா பச்சை நிறம், அம்பாளா சிகப்பு நிறம், மஞ்சள் நிறம், பெருமாளா மஞ்சள் நிறம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நான் ஏன் மஞ்சள் நிற ஆடை உடுத்தியிருக்கேன்? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்வியாக வருது இல்லையா? அப்படி கிடையாதுங்க. மஞ்சள் பச்சை இது எல்லாமே நம்ம மனசை எப்பொழுதும் பக்குவமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைக்கக்கூடிய ஒரு நிறங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் நாம் தினந்தோறுமே இந்த மஞ்சள் பச்சை கலந்த உடைகளை அணியும் பொழுது நமக்குள்ள நல்ல அதிர்வலைகள் வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. ஏங்க, மாலை போட்டுட்டு மலைக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் பாருங்களேன், சிகப்பு நிற ஆடை, மஞ்சள் நிற ஆடை, பச்சை நிற ஆடை, நீல நிற ஆடை, கருமை நிற ஆடை, இதெல்லாம் உடுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மனசை எப்போதுமே நல்ல ஆற்றலோடு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையும் கடந்து நம்முடைய குலதெய்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாகவே இந்த அம்மன் ஆலயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அம்மனுக்கு உகந்த நிறங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மஞ்சள், சிகப்பு, பச்சை, நீலம், இந்த மாதிரியான நிறங்களில் அம்மனுக்கு இந்த வஸ்திரங்கள் அப்படின்றத சாத்துவாங்க. அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்கும் ஒரு வித புத்துணர்ச்சி அப்படின்றது கிடைக்கும். அதே ஒரு காரணம்தான் நாமும் இந்த மஞ்சள் நிறத்தை உடுத்தும் பொழுது குலதெய்வத்தை நினச்சி நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி நாம் அந்த நிற ஆடையை உடுத்தும் போது நமக்குள்ள நல்ல ஆற்றல் பெருகும், நல்ல ஒரு மனசு அமைதி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் கடந்து ஆராய்ச்சிகள் கூட நிறங்களுக்கும் குணங்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறங்கள் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஆக தினந்தோறுமே நாம் அணியக்கூடிய உடையில் மஞ்சள் பச்சை இதெல்லாம் இருந்ததுன்னா மனசு அது ஒரு மாதிரியான நல்ல ஒரு அமைதியான சூழல், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு அமைதி நமக்கும் கிடைக்கும், நம்மக்கிட்ட பேசுபவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.